அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. திருக்குர்ஆன் எப்படி புத்தக வடிவில் மாற்றப்பட்டது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் ஒளியின் வடிவில் அருளப்பட்டது. ஒளியின் வடிவில் அருளப்பட்ட திருக்குர்ஆன் ஆரம்ப நேரங்களில் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓத சொல்லி பிறகு மக்களுக்கு ஓத கற்றுக் கொடுத்து ஜிப்ரீல் அலைஹி அவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஓத சொல்லி உள்ளத்தில் அல்லாஹ் திருக்குர்ஆனை பாதுகாத்து வைத்திருந்தார். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஏற்பாடு இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் அவ்வப்போது ஒரு குழுவை தீர்மானம் செய்து எழுதி பாதுகாக்கிற ஏற்பாடையும் செய்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ரா இது போன்ற ஒரு பெரும்பான்மையான ஆயத்துகளுக்கு தலைப்பிட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் இந்தந்த தலைப்புகளில் சேர்த்துங்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்திலேயே நடந்தது. 700 ஸஹாபாக்கள் குர்ஆன் மனனம் செய்த 700 ஸஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உடனடியாக குர்ஆன் புத்தக வடிவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சி காலத்தில் திருக்குர்ஆன் புத்தக வடிவில் தயாரானது. அது உமருடைய ஆட்சி காலத்திலும் தொடர்ந்தது. உமர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் திருக்குர்ஆன் இருந்தது. அதற்கு பிறகு திருக்குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அதிகப்படியான பிரதிகளாக எடுக்கப்பட்டது. பாகங்கள் ஆயத்துக்களாக வசனங்களாக பிரித்தறிந்து தீர்மானிக்கப்பட்டது. அதிகமாக பாகங்கள் பிரதிகள் எடுக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன் இன்றும் உலகத்தில் அருங்காட்சியகத்தில் இன்றும் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த திருக்குர்ஆனுக்கு ஜேர் ஜபர் பேஷ் என்றெல்லாம் போட்டது தற்காலிக அறிஞர்கள் தான். இதுதான் திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. இப்படி அல்லாஹுவால் வஹீயின் மூலம் இறக்கப்பட்ட திருக்குர்ஆன் புத்தக வடிவத்திலும் இன்று மக்களால் ஓதுகின்ற வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் பாதுகாக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான்.